எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம உலகத்துல இருக்கிற ரொம்ப மர்மமான அதே சமயம் ரொம்ப ஆபத்தான சில இடங்களை பத்தி விரிவாக பார்க்க போறோம். வாங்க முதல்ல ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு இடத்த உண்மையிலேயே போகவே முடியாத அளவுக்கு ஆபத்தானதா மாத்துறது எது? அங்க இருக்கிற மனுஷங்களா, விலங்குகளா, இல்ல இந்த பூமியேவா? சரி, நாம பார்க்க போற இந்த இடங்கன அங்க இருக்கிற ஆபத்துகளை வச்சு சில வகைகளா பிரிச்சிருக்கோம். ஒவ்வொன்னா விரிவாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம மனுஷங்க கிட்ட இருந்தே வர்ற ஒரு ஆபத்தை பத்தி பார்க்கலாம். வடக்கு சென்டினல் தீவுல ஒரு தனித்துவமான ஆபத்து இருக்கு. அது என்னன்னா, அங்க இருக்கிற சுற்றுச்சூழல்ல அங்க வாழ்ற மக்கள் தான். இந்த சென்டினலீஸ் மக்கள் பல நூறு வருஷமா வெளி உலகத்து கூட எந்த தொடர்பும் வச்சுக்காம ரொம்ப வன்முறையா அதை எதிர்த்துட்டு வராங்க. இதனாலதான் இவங்க உலகத்திலேயே ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட பழங்குடியினரா இருக்காங்க. இந்த மேற்கோளே போதும், இங்க இருக்கிற ஆபத்து முழுக்க முழுக்க மனுஷங்களால உருவாக்கப்பட்டதுங்கிறத தெளிவா காட்டுது. இது இயற்கையை பத்தினது இல்ல, தனிமையா வாழணும்னு நினைக்கிற ஒரு சமூகத்தோட முடிவை பத்தினது. சரி, இப்போ மனுஷங்க உருவாக்குன ஆபத்துல இருந்து முழுக்க முழுக்க உயிரியல் சம்பந்தப்பட்ட ஆபத்துகளுக்கு போலாம். நம்ம அடுத்ததா பார்க்க போற இடம் இல்ஹா டாக்யூமேடா கிராண்டே, இல்லனா சிம்பிளா சொல்லணும்னா பாம்பு தீவு. இந்த இடம் ஒரே ஒரு கொடிய விலங்கினத்தோட முழு கட்டுப்பாட்டுல இருக்கு. பாம்பு தீவுல கோல்டன் லான்ஸ் ஹெட்னு ஒரு வகை பாம்பு இருக்கு. உலகத்திலேயே ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்த பாம்புகள்ல இதுவும் ஒண்ணு. ஆயிரக்கணக்கான பாம்புகள் இங்க இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு பாம்புக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. இதனாலதான் பிரேசில் அரசாங்கம் பொதுமக்கள் இந்த தீவுக்குள்ள போகவே தடை விதிச்சிருக்கு. அடுத்து, மனுஷங்களோ விலங்குகளோ காரணம் இல்ல, இந்த பூமியே ஒரு பெரிய ஆபத்தா இருக்கிற இடங்களை பத்தி பார்க்கலாம். நம்ம முதல் ஸ்டாப் தான்சானியாவுல இருக்கிற நேட்ரான் ஏரி. இந்த ஏரிய ஏன் இவ்ளோ ஆபத்தானதுன்னு சொல்றாங்கன்னா, இதுல இருக்கிற சோடியம் கார்பனேட் தான் காரணம். இந்த கெமிக்கல் தண்ணிய ரொம்ப அரிப்புத்தன்மை உள்ளதா மாத்துது. சிம்பிளா சொல்லணும்னா, அதுல விழுற விலங்குகளை கல்லா மாத்திடும். ஆனா இங்கதான் இயற்கையோட ஒரு ஆச்சரியமான முரண்பாடே இருக்கு. பெரும்பாலான உயிரினங்களுக்கு யமனாய் இருக்கிற இதே இடம் லட்சக்கணக்கான ஃப்ளமிங்கோகளுக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒரு இனப்பெருக்க இடமா இருக்கு. எவ்வளவு விசித்திரமா இருக்கு பாருங்க. நேட்ரான் ஏரியாவோட அந்த கெமிக்கல் ஆபத்துல இருந்து இப்போ நம்ம பூமியில இருக்கிற ரெண்டு எதிரான வெப்பநிலைகளுக்கு போகலாம். ஒன்னு உச்சக்கட்ட வெப்பம், இன்னொன்னு உச்சக்கட்ட குளிர். எத்தியோப்பியாவில் இருக்கிற டானகில் பாடைவனம். அப்பாப்பா, கடுமையான வெப்பம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் அங்க இருக்கிற அமில நீரூற்றுகள்ல இருந்து வர நச்சுவாயுக்கள், எரிமலைகளும் கந்தக நீரூற்றுகளும் நிறைஞ்சு பார்க்கவே ஏதோ வேற ஒரு கிரகத்துக்கு வந்த மாதிரி இருக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைபீரியாவில் இருக்கிற ஒமியாகான். உலகத்திலே ரொம்ப குளிரான மக்கள் நிரந்தரமா வாழ்ற இடங்கள்ல இதுவும் ஒண்ணு. இங்கெல்லாம் குளிர்காலத்துல டெம்பரேச்சர் -40 டிகிரிக்கு கீழே போறது ரொம்ப சாதாரண விஷயம். கடைசியா